ஒரு வருஷத்துக்கு 2.5 கோடி ரூபாய் சம்பளம். நம்புறீங்களா? ஒரு மாசத்துக்கு 20 லட்சம் சம்பளம். 20,000 சம்பளத்திற்கு தெரு தெருவாக அலைகின்ற இன்ஜினியர்கள் எங்க? ஒரு மாசத்துக்கு 20 லட்சம் சம்பளம் வாங்குறவன் எங்க? பேப்பர்ல படிக்கிறோம்ல, சுந்தர் பிச்சை, சத்யா நாதல்லா, மைக்ரோசாப்டோட சிஇஓ சத்யா நாதல்லான்னு படிக்கிறோம். நார்த்ல இருந்து போய் நம்ம தமிழ்நாட்டுல இந்தியால இருந்து போய் ஒருத்தன் சிஇஓ, அவனுடைய சொத்து மதிப்பு 3000 கோடி. இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். செல்போனை வாங்கி கொடுக்கின்ற பெற்றோர்களே, பிள்ளைகள் அதிலே என்ன செய்கிறார்கள் என்பதை தயவு செய்து பாருங்கள். பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல கூடவே இருக்கின்ற பெற்றோர்கள் தெரியாமல் பிள்ளைகள் கெட்டு வெகு தூரம் போன பிறகுதான் கண்ணீரும் கம்பளையுமாக வந்து காவல்துறையில் நிற்கின்றனர். என்ன செய்யணும்? அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம், ஒன்றுமே தெரியாத கள்ளங்கவடமற்ற நம்முடைய பிள்ளைகளினுடைய பிஞ்சு நெஞ்சங்களிலே நஞ்சு. இங்க உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேருக்குமே சொல்றேன், இந்தியர்கள் 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 79 கோடி பேர் இன்டர்நெட் யூஸ் பண்ணாங்க. 3 மாசத்துல 2021 மார்ச் மாசத்துல 82.5 கோடியாக 3.5 கோடி உயர்ந்து விட்டது. உயர்ந்தது நல்லது. அதனால அதுல செய்யறது என்னங்கிறத உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வியர்வை, உங்களுடைய எதிர்பார்ப்பு, இதெல்லாம் வீணாவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது செல்போன். உள்ள செல்போன்ல தப்பு பண்றாங்கன்னு அப்பா அம்மாவோ டீச்சரோ கூப்பிட்டு அல்லது இங்க இருக்கிற நிர்வாகமா சொன்னா உடனே பெற்றோர்கள்லாம் சேர்ந்து கொடி பிடிக்கணும். என் பிள்ளை எப்படி சொன்ன உங்களுக்கு தெரியுமா? பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கண்டித்து ஒரு பிள்ளை கெட்டு போனதாக இந்த உலக சரித்திரத்திலே இல்லை. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கண்டிக்காமல் கெட்டு போன பிள்ளைகளை, கொலைகாரர்களை நான் பார்த்திருக்கின்றேன். ஆசிரியர்கள் கண்டிக்காவிட்டால் பிற்காலத்திலே என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளால் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதையும் இந்த அவையிலே பதிவு செய்கின்றேன். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். இந்தியா பூராவுக்குங்க 23 ஐஐடி இருக்கு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. 31 என்ஐடி இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. 26 ட்ரிபிள் ஐடி இருக்கு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நேஷனல் ஃபண்டட் காலேஜ் 26 இருக்கு. மொத்தம் சேர்த்தீங்கன்னா 110 வரும். இந்த 110ல 56,000 சீட் இருக்கு. ஆனா இந்த ஐஐடியை பத்தி மட்டும் நான் ஏன் பேசுறேன்னா, பெற்றோர்களே, இங்க உள்ள ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு ரோட்ல எத்தனை பேர் நிக்கிறான்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதே இன்ஜினியரிங் படிப்பை நம்ம பிள்ளைங்க இந்த பரீட்சையை ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஜேஇ மெயினை எழுதி ஜேஇ அட்வான்ஸ் என்கின்ற படிப்பு 360 மார்க்குக்கு அதையும் பாஸ் பண்ண முடியும்னா நிச்சயமாக முடியும். அதை பாஸ் பண்ணா படிச்சுட்டு வெளியில வரும்போது ஒரு வருஷத்துக்கு 2.5 கோடி ரூபாய் சம்பளம். நம்புறீங்களா? ஒரு மாசத்துக்கு 20 லட்சம் சம்பளம். 20,000 சம்பளத்திற்கு தெரு தெருவாக அலைகின்ற இன்ஜினியர்கள் எங்க? ஒரு மாசத்துக்கு 20 லட்சம் சம்பளம் வாங்குறவன் எங்க? பேப்பர்ல படிக்கிறோம்ல, சுந்தர் பிச்சை, சத்யா நாதல்லா, மைக்ரோசாப்டோட சிஇஓ சத்யா நாதல்லான்னு படிக்கிறோம். நார்த்ல இருந்து போய் நம்ம தமிழ்நாட்டுல இந்தியால இருந்து போய் ஒருத்தன் சிஇஓவா இருக்கான். அவனுடைய சொத்து மதிப்பு 3000 கோடி. இங்க இருந்து போய் தமிழ்நாட்டில இருந்து போய் சுந்தர் பிச்சை வந்து 8000 கோடி சொத்து மதிப்போட உலகத்துக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறான். இவங்க எல்லாம் எங்க படிச்சாங்க? இதை போன்ற சாதாரண பள்ளிக்கூடங்களிலே, சாதாரண கல்லூரியிலே, சென்னையிலே டிவி இல்லாம செல்போன் இல்லாத வீட்டுல பிறந்து படிச்சு போய் இன்னைக்கு அப்படி இருக்காங்க. இவர்கள் எல்லாம் எங்கே படித்தார்கள்? இது போன்று சாதிப்பவர்கள் எங்கே படிக்கின்றார்கள்? இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மொத்தம் 23 சொன்ன, அதுல 7 படிக்கிறதுக்கு மிகப்பெரிய போட்டி அதுல சேர்றதுக்கு. ஏன் தெரியும்? அது எது தெரியுமா? கரக்பூர் வெஸ்ட் பெங்கால், பாம்பே மகாராஷ்டிரா, சென்னை தமிழ்நாடு, கான்பூர் உத்தரப்பிரதேஷ், டெல்லியிலே இருக்கு, கவுஹாத்தி அஸ்ஸாம், ரூர்கி உத்தரகாண்ட். இந்த 7 கல்லூரிகள்ல படிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்களே பயங்கர போட்டி போட்டு அங்க போய் சேர்றாங்க. வெளியில வரும்போது கூகுள், மைக்ரோசாப்ட், அமேசான் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு 2.5 கோடி ரூபாய் சம்பளம் தரம் வாடான்னு சொல்லி அழைச்சிட்டு போயிரு. ஒரு தலைமுறை மாற்றமே நமது குடும்பத்திலே ஏற்பட்டுவிடும். செய்ய வேண்டியது, பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிறார்கள், நேரத்தை செலவு செய்கிறார்கள், ஆசிரியர்களிடம் படிக்கிறார்கள், 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிக்கிறார்கள். அது எல்லாமே டியூஷன்லாம் வைக்கிறீங்க. படிக்கிறத இந்த பிள்ளைங்க உண்மையிலேயே ஒழுங்கா படிக்குதான்னு பாக்குறத விட பெற்றோர்களுக்கு வேற வேலை என்ன இருக்கும்? சிந்தித்து பாருங்க.
இதுல படிச்சவன் பிரணவ் கோயல்னு ஒருத்தன் 720 மார்க் முதல்ல மெயினுக்கு, 360 மார்க் அட்வான்ஸ் சொன்னேன்ல, அந்த 360 மார்க்குக்கு ஒருத்தன் 346 வாங்குறான். கார்த்திகே குப்தான்னு ஒருத்தன் 360க்கு 348 வாங்குறான். போன வருஷம் ஒருத்தன் மில்துன் அகர்வால் அப்படின்னு நார்த் இந்தியாவை சேர்ந்தவன் 360 மார்க்குக்கு 349 மார்க் வாங்கிட்டான். இந்த வருஷம் எத்தனை வாங்குவான்னு தெரியாது. இவங்களுக்கெல்லாம் ஒரு பரிசளிப்பு விழா ஜெய்ப்பூர்ல குஜராத்ல நடந்துச்சு. என்னையும் ஒரு முன்னாள் தலைமைச் செயலாளரையும் அவர்களுக்கு பாராட்டுவதற்காக அழைத்திருந்தார்கள். எதுக்காக இவ்வளவு நேரம் இதெல்லாம் சொன்ன தெரியுமா? அவங்களை கூப்பிட்டு நான் கேட்டேன் தனித்தனியா. ஏண்டா எங்க ஊர்ல வந்து மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் வர்றதுக்கே படாத பாடுபடுறானே, நீ இந்தியாவில ஃபர்ஸ்ட் வந்திருக்கிய, உங்க அம்மா அப்பாலாம் என்ன பெரிய வசதியான குடும்பமா, உங்க அம்மா அப்பாலாம் படிச்சவங்களா எப்படின்னு கேட்டா, ஒருத்தன் எங்க அம்மா அப்பா ஆட்டோ டிரைவருங்கிறான், ஒருத்தன் விவசாயிங்கிறான், ஒருத்தன் டீச்சருங்கிறான். எப்ப அவங்களால முடிஞ்சுன்னா பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்க, ஆசிரியர்கள் நன்றாக கவனித்துக் கொண்டு சொல்லுங்க. அவன் சொல்றான் 10th 11th 12th 3 ஆண்டுகளாக செல்போனை தொடவே இல்லை. முதல்ல சொல்றாங்க ஃபர்ஸ்ட், ஒரு நாளைக்கு பள்ளிக்கூட நேரம் போக காலையில் 3 மணி நேரம், இரவில் 4 மணி நேரம், 7 மணி நேரம் படித்தேன். ஒரு வருடத்திலே 57 முறை பரீட்சை, அந்த பரீட்சை மாதிரி மார்க் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ண. நம்ம பிள்ளைங்களை அந்த மாதிரி செய்ய சொன்னாங்க. நம்ம பிள்ளைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போகுது, நம்மளும் படிக்க வைக்கிறோம், நம்மளும் பணம் கட்டுறோம்ல. இந்த வாத்தியாருங்கெல்லாம் அது மாதிரி சொல்லி கொடுத்து பெற்றோர்கள்லாம் கவனம் எடுத்துட்டு அந்த பிள்ளைங்க செய்யுமா செய்யாது. சும்மா பள்ளிக்கூடத்துக்கு போறான், ஏதோ வர்றான், ஏதோ போறான் அப்படின்னு இருந்துட்டு வீட்டுக்கும் பாரமாக நாட்டிற்கும் பாரமாக ஒழுக்கக்கேடான பிள்ளைகளை வளர்த்து எவ்வளவு சிரமப்படுறீங்க. அப்ப இது கெடுற இடம் எங்க? முதல் காரணம் செல்போன். ஆப்பிள் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிட்டு ஸ்டீவ் ஜாப்னு அவர் கண்டுபிடிச்ச ஒரு 10 வருஷம் கழிச்சு பேசினாரு. அறிவார்ந்த கூட்டத்தில் பேசுவதாக உணர்கிறேன், அதனால இதெல்லாம் சொல்றேன். அவர் சொன்னாரு, Apple proved that a cell phone can change the world within 10 years, said Steve Jobs. It reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to know everything within a few tap on the screen. என்ன அர்த்தம்னா, ஒரு கையகல செல்போன் உலகத்தை உள்ளங்கையில் கொண்டு வந்தது பெரிதல்ல, அது இந்திய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டு விட்டதுன்னா. என்ன புரட்டி போட்டுச்சு நண்பர்களே? இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். செல்போனை வாங்கி கொடுக்கின்ற பெற்றோர்களே, பிள்ளைகள் அதிலே என்ன செய்கிறார்கள் என்பதை தயவு செய்து பாருங்கள். பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல கூடவே இருக்கின்ற பெற்றோர்கள் தெரியாமல் பிள்ளைகள் கெட்டு வெகு தூரம் போன பிறகுதான் கண்ணீரும் கம்பளையுமாக வந்து காவல்துறையில் நிற்கின்றீர்கள். என்ன செய்யணும்? அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் ஒன்றுமே தெரியாத கள்ளங்கபடமற்ற நம்முடைய பிள்ளைகளினுடைய பிஞ்சு நெஞ்சங்களிலே நஞ்சை விதைக்கிறது. கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். சின்ன சிறுசுகளை இடம் தெரியாத உலகத்திற்கு அழைத்து செல்வதன் மூலம் அவர்களுக்கு காசு, நமக்கு வாழ்க்கை. குடும்ப உறவுகளை கூட கொச்சைப்படுத்துகிறார்கள். பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. நாம் தெரிந்தோ தெரியாமலோ பண்பாடு கலாச்சாரம் என்று மூடி மூடி வைத்து விட்டதனால் மூடி வைத்ததை தேடி கண்டுபிடிப்பதிலேயே நம் பிள்ளைகள் முழு நேரத்தையும் செலவு செய்கிறார்கள். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்ல வேண்டிய வயதிலே, சொல்ல வேண்டிய முறையிலே, சொல்ல வேண்டிய நபர்கள் மூலம் சொல்ல வேண்டிய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்லியே ஆக வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று காவல்துறை அதிகாரியாக இந்த கூட்டத்திலே பதிவு செய்கின்றேன். நாம் அதை கற்பிக்க மறந்தால், இதில் உள்ள நல்லது கெட்டது பாதக சாதகங்களை பெற்றோர்கள் எடுத்து சொல்ல கூச்சப்பட்டு கொண்டு சொல்லவில்லை என்றால், செல்போன் திரைகளும் சின்ன திரைகளும் பெரிய திரைகளும் நம் பிஞ்சு உள்ளங்களை கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் ஆபாச புதைகுழியிலே தள்ளி மரத்தை நட்டு விடுவார். இதுதான் நடக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? 15 வயது நிரம்பிய 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் 27 பேர் பாய்ஸ் லாக்கர் ரூம்னு ஒன்னு ஆரம்பிக்கிறான், இன்ஸ்டாகிராம் பேஜ். பெண்களினுடைய அத்துணை அசிங்கங்களையும் அரங்கேற்றுகிறார்கள். எத்தனை வயசுல? 15 வயசுல. அதுல ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து லீக் ஆயிடுச்சு. டெல்லி காவல்துறை விழித்துக் கொண்டது.
அதுல உள்ள அட்மின் பையனை போய் அரெஸ்ட் பண்ண போறாங்க. அவனுக்கு 14 வயசு. 27 பேரை காவல்துறை அதனுடைய விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருகிறது. ஒரு மாசத்துக்கு முன்னாடிங்க பெற்றோர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள், என் பிள்ளை நல்ல பிள்ளை. 27 பேர் சொல்றான் என் பிள்ளை நல்ல பிள்ளை. யார் அப்புறம் கெட்ட பிள்ளை? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். ஜிண்டால்னு ஒரு யூனிவர்சிட்டி, இங்க படிச்சுட்டு பிபிஏ படிச்சுட்டு எம்பிஏ கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஒரு பொண்ணை. கிருத்திக், கரண், சின்கா. ஜட்ஜ்மெண்டே வந்துருச்சு. நான் சொல்லலாம், கதை இல்லை, நிஜம். இந்த 3 பேரும் கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த கிருத்திக் சொல்றான், இந்த பொண்ணை நான் லவ் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணை என்ன பண்றேன் பாடுறான்னு சேலஞ்ச் பண்றான் பிள்ளைங்கள்ட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான். பெற்றோர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்ல எல்லாம் இனம் தெரியாதவர்கள்ட்ட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கவும் கொடுக்காதீங்க, அக்செப்ட் பண்ணவும் பண்ணாது. நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நிஜ உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு எதையெல்லாம் செய்வீர்களோ, இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள, பிள்ளைகளை காப்பாற்ற நீங்கள் அத்துணை கவனமும் தேவை. 2 கண்கள் மட்டும்தான் பார்க்கின்றன என்று இந்த பிள்ளைகள் செல்போனிலே செய்கின்ற அத்துணையையும் இந்த செல்போன் திரைக்கு பின்னால் இந்த உலகம் பார்க்க முடியும். நத்திங் இஸ் சீக்ரெட் இன் த டிஜிட்டல் வேர்ல்ட். வாட்ஸ்அப்ல போட்டுட்டு அழைச்சிட்டாக்க கோழி கண்ணை மூடிடுச்சுனாக்க உலகம் இருண்டு போச்சுன்னு நினைக்கிற மாதிரி என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகள் செல்போனை நீ முழுசா அழைச்சிட்டாலும் என்னென்ன பண்ணாங்களோ அத்தனையும் எடுக்க முடியும். 4 தடவை அக்செப்ட் பண்ணல, 5ஆவது தடவை அக்செப்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, ஒரு போட்டோ அனுப்புங்கிறான். ஒரு நொடி அந்த பேதை பெண், தமிழ்நாட்டிலிருந்து சென்ற அந்த பெண் தவறாக எடுத்த ஒரு முடிவு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக கிழித்து போடப்படுகிறது என்று தெரியாத அந்த பெண் போட்டுருச்சு. குளிக்கும் போது ஒரு போட்டோ அனுப்பிச்சிருச்சு. அது ஆப்பிள் ஐக்ளவுட்ல வச்சுட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்ல அதை போட்டுருவேன்னு பயமுறுத்தி தான் மட்டுமின்றி தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சின்னாபின்னப்படுத்தி விட்டான். அப்போ உயிர் போற நிலைமைக்கு வந்துருது அந்த பொண்ணு. அப்பதானே கூப்பிடுவாங்க எல்லாரும் அப்பா அம்மாவை. அங்க இருந்து அப்பா அம்மாவை கூப்பிடு. என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளை தெரிந்தவர்கள், சார் என்ன சார் பண்றது, தவிக்கிறாங்க 2 பேரும். கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னா நார்த்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. சரி கம்ப்ளைண்ட் தான் வேண்டாம், சுப்ரீம் கோர்ட் போங்க, எடுத்துக்க மாட்டேன் நானா. சுப்ரீம் கோர்ட் has given direction to register a case. ஒரு நல்ல போலீஸ் அதிகாரி விசாரிச்சு உண்மைன்னு சார்ஜ் ஷீட் போட்டாரு. ஒரு நல்ல ஜட்ஜ் கிட்ட போச்சு. முதல் முறையாக சுனிதா என்ற ஒரு பெண் நீதிபதி 3 பேர், கிருத்திக், கரண், சின்கா என்ற அந்த 3 பேர் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை பாழாக்கிய 3 பேருக்கும் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து முதல் முறையாக தீர்ப்பு கூறியிருக்கிறார். இது மாதிரி எல்லாம் இதுல பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா நமக்கு? பொள்ளாச்சி சம்பவங்களை போல சம்பவங்கள் நடப்பதற்கு இந்த செல்போன் தான் காரணம் என்று எத்தனை பெற்றோர்கள் நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். இல்ல என் பிள்ளை நல்ல பிள்ளை, அது நல்லதா இருக்கும்னு செல்போன்ல ஸ்மார்ட் போனை வாங்கி கொடுத்துட்டு நீங்க பேசாம இருந்தா, மவுண்ட் ரோட்ல நடைபழகுகிற பிள்ளையை தனியாக ரோட்டை கிராஸ் பண்ண சொல்லி விட்டுட்டு என் பிள்ளை போயிடுன்னு நினைச்சா போகுமா போகாதாங்கிறது உங்களுக்கே தெரியும். வளர்ந்த பிள்ளைகளை கடற்கரைக்கு அழைத்து சென்றால் கடல் நீர் காலில் பட்டோன்னு போய் கையை பிடிச்சுக்கிறோம்ல, செல்போனை வாங்கி கொடுத்தா அது மாதிரி பார்க்கணும்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. சமீபத்தில் 1 மணிலிருந்து 3 மணிக்குள்ள தீவிரவாதிகள் வாட்ஸ்அப்ல தங்களுடைய தகவல் பரிமாற்றத்தை பண்ணுகிறார்கள் என்று தெரிந்து கமாண்டோ பீசஸ் எல்லாம் அழைச்சிட்டு பிடிச்சிடலான்ட்டு ரொம்ப சீக்கிரட்டா தெரிஞ்சு ஒரு டவரை வாட்ச் பண்ணி லொகேஷனை கண்டுபிடிச்சு போறோம். அது லேடிஸ் காலேஜில் போய் நிற்கிது, போர்வை போத்திட்டு ஒரு பிள்ளை 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஒருத்தனோட பேசிட்டே இருக்கு. போர்வையை திறந்து எங்களை பார்த்துச்சு, அப்படியே மயக்கம் போட்டு வந்துருச்சு. எங்கே போய் கொண்டிருக்கிறோம் நாம்? சரி, இப்படியெல்லாம் நடக்குது. இதுக்கு காரணம் என்ன? இளைஞர்களை, பிள்ளைகளை மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன். வளர்ப்பினுடைய குறைபாடுகள் பெற்றோர்கள், போதிப்பினுடைய போதாமை ஆசிரியர்கள், அபரிமிதமான இணையதள வளர்ச்சி, நெறி சார்ந்த வாழ்க்கை முறைகள் நீர்த்து போய்விட்டன. நல்லது எது? அறம் சார்ந்த வாழ்க்கை முறை மாறி பணம் சார்ந்த வாழ்க்கை முறையாக போய்விட்டது. இந்த நேரத்திலே நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால், ஆட்டின் சிம்பல் போட்டு அந்த லவ் சிம்பல் உள்ளதை ஒருத்தன் வாட்ஸ்அப்ல ஒரு பொண்ணுக்கு அனுப்பிச்சானா 3 வருஷம் ஜெயில்ட்டான் துபாயில. 3 நாளைக்கு முன்னாடி வரும்போது துபாயில இறங்கி வர்றேன் நான். இங்க அது போன்ற சட்டங்கள் கிடையாது. அப்படி என்றால் பிள்ளைகளை பாதுகாப்பது யாருடைய பொறுப்பு?
செல்போன் என்பது ஒரு பெரிய வரம். ஆன்லைன் கிளாஸ்ல வந்து பிள்ளைங்க படிக்கலன்னா 2 வருஷத்துல படிப்பே மறந்து போயிருக்கோம். ஆனா அது கல்வியோடு சேர்த்து காமத்தையும் கொண்டு விதைத்து விட்டது. பிள்ளைகள் விரும்பியோ விரும்பாமலோ அது பாட்டுக்கு வந்து விழுறத சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணும்? உங்களுக்கு எனக்கு 30 வயசுல தெரிஞ்சது அந்த பிள்ளைகளுக்கு 15 வயதிலே தெரியும் என்பதை பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாலேஜ், மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலேஜ் வந்துருது. அதை எப்படி செயல்படுத்துவது, கையாள்வது என்று தெரியாமல் இந்த பிள்ளைகள் தவித்து நிற்கின்றார்கள். அதை முறைப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. இங்க உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேருக்குமே சொல்றேன், இந்தியர்கள் 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 79 கோடி பேர் இன்டர்நெட் யூஸ் பண்ணோம். 3 மாசத்துல 2021 மார்ச் மாசத்துல 82.5 கோடியாக 3.5 கோடி உயர்ந்து விட்டது. உயர்ந்தது நல்லது. அதனால அதுல செய்யறது என்னங்கிறதான் பிரச்சனை. நல்லவற்றிற்கு உபயோகப்படுத்த நான் சொல்றேன், செல்போன் என்பது ஒரு வரம் என்று. என்னுடைய பேச்சை நீங்கள் யாராலும் கேட்டிருப்பீர்களே, ஆனால் அதன் வாயிலாகத்தான் கேட்கின்றீர்கள். இன்று என்ன ஜெயக்குமார் அழைச்சு இங்க பேச சொல்றாரு, உலகம் பூரா போய் நான் பேசுறேன்னா செல்போன் தான். நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. எதை பயன்படுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கையிலே இருக்கிறது. பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய மாபெரும் கடமை இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இந்தியர்கள் ஒரு நாளைக்கு 150 முறை செல்போனை எடுத்து நோட்டிபிகேஷனை செக் பண்றோமா, என்ன வந்திருக்குன்னு. 150 முறை ஒரு நாளைக்கு. இளைஞர்கள் 300 முறை. ஒரு நாளைக்கு பெரியவர்கள் 3 மணி நேரம் செல்போனிலே செலவு செய்கின்றோமா? கணக்கெடுப்புங்க. இளைஞர்கள் 6 மணி நேரம் செலவு செய்கிறார்கள். நீங்க நினைச்சு பாருங்க, செல்போனை நம்ம யூஸ் பண்றோமா, செல்போன் நம்மளை யூஸ் பண்ணுறோம்? மிகப்பெரிய புத்திசாலிகளால் இது வடிவமைக்கப்படுகிறது. கோடிக்கணக்காக செலவு செய்து அப்ளிகேஷன் சொல்றோமே, ஆப், செயலின்னு சொல்றோமே, கோடிக்கணக்காக செலவு பண்ணி அதை உண்டாக்குறான். ஏன் தெரியுமா? நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கவனத்தையும் தங்கள் பக்கம் திசை திருப்புவதற்காக கோடி கோடியாக செலவு செய்து பல ஆயிரம் கோடியாக சம்பாதிக்கின்றார்கள். இது ஏதோ எதிர்பாராமல் நடக்கின்ற விளைவு அல்ல, திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு செயல். விழித்துக் கொள்ள வேண்டியது நாம் தான். அமெரிக்க செனட்டுக்கு முன்னால பேஸ்புக்கோட CEO மார்க் ஜூக்கம்பெர்க்னு பேர், அவனுக்கு கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஏன்னா எங்கள்கிட்ட எல்லாம் 1 பைசா கூட பணம் வாங்காம நீ எப்படி அப்படி கோடி கோடியா சம்பாதிக்கிற? எப்படி இவ்வளவு பெரிய நிறுவனத்தை நடத்தி இத்தனை 1000 பேரை வச்சு இத்தனை லட்சம் சம்பளம் கொடுக்குற அப்படின்னு கேட்கிறாங்க. விளம்பரங்கள் தான் சமூக ஊடகங்களினுடைய மிகப்பெரிய வருமானமே. அவன் பதில் சொல்றாங்க. விளம்பரங்கள்ல 199 மிகைப்படுத்தப்பட்டது நமக்கு தெரியும். விளம்பரத்தை பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. ஆனா விளம்பரத்தை பார்க்காம செல்போன்ல நீங்க எதையும் பார்க்க முடியும். இதற்காகவா நம் நேரம் ஓடிக்கொண்டிருப்பது? கடிகாரம் முள்ளல்ல, நம்முடைய வாழ்க்கை என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி தாருங்கள். அவன் 7 மணி நேரம் படிக்கிறாங்க. IITல ஃபர்ஸ்ட் வந்து போய் 2.5 கோடி ரூபாய் சம்பாதிக்க போறான். இவன் 7 மணி நேரம் செல்போனை பார்த்துட்டு ரோட்ல தெரியுறான். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வியர்வை, உங்களுடைய எதிர்பார்ப்பு இதெல்லாம் வீணாவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது செல்போன். உள்ள செல்போன்ல தப்பு பண்றான்னு அப்பா அம்மாவோ டீச்சரோ கூப்பிட்டு அல்லது இங்க இருக்கிற நிர்வாகமா சொன்னா உடனே பெற்றோர்கள்லாம் சேர்ந்து கொடி பிடிக்க வேண்டியது. என் பிள்ளை எப்படி சொன்னேன் உங்களுக்கு தெரியுமா? பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கண்டித்து ஒரு பிள்ளை கெட்டு போனதாக இந்த உலக சரித்திரத்திலே இல்லை. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கண்டிக்காமல் கெட்டு போன பிள்ளைகளை, கொலைகாரர்களை நான் பார்த்திருக்கின்றேன். ஆசிரியர்கள் கண்டிக்காவிட்டால் பிற்காலத்திலே என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளால் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதையும் இந்த அவையிலே பதிவு செய்கின்றேன். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். உங்களை எல்லாம் உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி வளர்த்தார்கள்? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கின்றீர்கள்? ஏன்? அதுதான் மிகப்பெரிய கேள்வியே. நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனர் ஹேஸ்டிங்ஸ் இருக்கான், ரீட் ஹேஸ்டிங்ஸ் பேரு. அவன்கிட்ட போய் கேட்கிறாங்க, உனக்கு யாரா போட்டியாளர்னு? இங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல மக்கள், இவங்களுடைய தூக்கம் தாண்டா போட்டிங்க. என்னடா தூக்கத்தை போட்டின்னு சொல்றான்னு பார்த்தா, இந்த இளைஞர்களுடைய தூக்கத்தை கெடுப்பதற்காக, இளைஞர்களுடைய நேரத்தை திருடுவதற்காக ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு செய்து இந்த செயலிகளை வடிவமைக்கின்றார்கள். அதுல நம்ம பிள்ளைங்க போய் இந்த வலையில சிக்கிக்குது. ஏன் அப்படி சொல்றான்? நீங்க நினைச்சு பாருங்க, ராத்திரி 2 மணி வரைக்கும் செல்போனை நோண்டிக்கிட்டே இருந்துட்டு
காலையில பைத்தியக்கார மாதிரி தெரிவான். அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னு காதல் விழுவாது. டீச்சர் என்ன நடத்துறாருன்னு தெரியாது. இதற்காகவா பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்கின்றோம்? இது எவ்வளவு கவனமாக இல்லை என்றால் இது எப்படி வாழ்க்கையை திசை திருப்பிவிடும் என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்களாகிய நீங்கள் தான். அது மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கு பேசணும்னு சொன்னார். இப்ப இங்க எல்லாம் இவ்வளவு பெற்றோர்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க சொல்றத உங்க பிள்ளைங்க செய்யறதை விட நீங்க செய்யறத தான் உங்க பிள்ளைங்க செய்யும். 35 ஆண்டுகால காவல்துறை அனுபவத்திலே நான் பெற்றது இது. Being a positive role model is the fastest and most powerful way to teach children. Because children do not hear your words as deeply as they feel your actions. என்ன அர்த்தம்? நீங்க சொல்றத செய்யறதை விட அப்பா அம்மா என்ன செய்யறாங்கன்னு பார்த்தாண்டா புள்ள செய்யுங்கிறான். ஒரே நிமிடத்திலே இந்த பெற்றோர்களிடத்திலே இதை என்னால் நிரூபிக்க முடியும். ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். நான் இப்ப உங்ககிட்ட ஒண்ணு செய்ய சொல்றேன். ஒரே ஒரு நொடி எல்லா பெற்றோர்களும் எதுக்காக தெரியுமா? நீங்க சொல்றத புள்ள செய்யாது, நீங்க செய்யறத தான் செய்யணும், உங்களை புரிஞ்சுக்க வைக்கிறதுக்காக. ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். சிபிஎஸ்இ பள்ளியில இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கிற பெற்றோர்களே, எல்லா பேரண்ட்ஸும் உங்களுடைய வலது கையை தூக்குங்க. ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். பரவாயில்ல, எல்லாரும் தூக்கிட்டீங்க. ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஆல் காட்டி விரலை மட்டும் தூக்குங்க. இப்ப நான் சொல்றதை செய்யுங்க. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட். நெத்தியை தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப். மூக்க தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் சீக். அப்படியே கையை வைங்க. நான் ப்ளீஸ் டச் யுவர் சீக்னு கண்ணத்தை தொட சொன்னேன். நான் தொட்டது முகவாயை தொட்டேன். அத்துணை பேரும் முகவாயைத்தான் தொட்டிருக்கிறீர்கள். 1 மணி நேரமா நான் பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றதை நீங்க செய்யல, நான் செய்யறதான் செய்றீங்க. பிள்ளைங்க இருந்தா நேரம் உங்களை ஒரு வழி பண்ணிடும். எப்ப பார்த்தாலும் மெகா சீரியல் பார்த்து கொண்டே இருக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைய டிவி பார்க்காதன்னு சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்கிறது? எப்ப பார்த்தாலும் செல்போனையே நோண்டி கொண்டிருக்கின்ற அப்பா பிள்ளைய செல்போன் பண்ணாதன்னு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கிறது நமக்கு? குடிக்கின்ற பெற்றோர்கள், புகைப்பிடிக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை புகைப்பிடிக்காதே குடிக்காதே என்று எப்படி சொல்ல முடியும்? பெற்றோர்களே, நீங்கள் செய்வதைத்தான் பிள்ளைகள் செய்வார்கள். நீங்கள் சொல்லுவதை செய்யவே மாட்டார்கள். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.